கம்யூனிட்டி சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட்டை நீங்க ஆன்லைன்லயும் வாங்கலாம், இல்ல டைரக்டாவும் வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்கும்போது அதுல டிஜிட்டல் சைன் கண்டிப்பா இருக்கணும். சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடுன்னு இருக்கும், அந்த மாதிரி வரக்கூடாது. டிஜிட்டல் சைன் கண்டிப்பா வேணும். சீல் தேவை கிடையாது. நீங்க டைரக்டா வாங்கும்போது சைனிங் அத்தாரிட்டி யாரோ அவங்க சைன் பண்ணிருக்கணும், அவங்க சீலும் இருக்கணும். சைனிங் அத்தாரிட்டி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் டிஃபர் ஆகும். அதோட இல்லாம ஆபீஸ் சீல் கண்டிப்பா இருக்கணும், டேட்டும் இருக்கணும். இப்ப நீங்க பாக்குறது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சைனிங் அத்தாரிட்டி யாரு. இது தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலயும் இருக்குது. ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. டிஎன்சி கம்யூனிட்டி உள்ளவங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் சில டைம் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டிஎன்சி சர்டிபிகேட் சில டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இருக்கு. நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லாம வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த டைம் உங்க ஃபாதர் இல்ல மதர் இவங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நீங்க கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த சர்டிபிகேட் எங்க இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா கலெக்டர் ஆபீஸ்ல இஷ்யூ பண்ணுவாங்க. இப்ப நீங்க சப்மிட் பண்ண தேவையில்லை. அதை அப்லோட் பண்ணும்போதோ இல்ல கவுன்சிலிங் டைம்ல தான் கேட்பாங்க. அதனால அந்த டைம்ல நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா அப்லோட் பண்ணணும், இல்ல சப்மிட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல உங்க நேம் 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கணும். அது இல்லாம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா இப்பவே வேற கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கி அப்ளை பண்ணுங்க. உமன் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாதர் நேம்ல தான் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கணும். ஹஸ்பண்ட் நேம்ல கண்டிப்பா இருக்கக்கூடாது. இருந்தா உடனே ஃபாதர் நேம்ல எடுத்துருங்க. உங்க ஃபாதர் நேம்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா இப்பவே கரெக்ட் பண்ண முடிஞ்சா கரெக்ட் பண்ணிடுங்க. ஆனா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகாது. அப்லோட் பண்ணும்போதோ இல்ல கவுன்சிலிங் டைம்லயோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு அப்பாலஜி லெட்டரை அட்டாச் பண்ணிடுங்க, போதும். சர்டிபிகேட்ல உள்ள அட்ரஸுக்கும் இப்ப நீங்க உள்ள அட்ரஸுக்கும் சேஞ்ச் இருந்துச்சுன்னா அது ஒரு இஷ்யூ கிடையாது. சர்டிபிகேட்ல உள்ள தாலுகாவும் இப்ப நீங்க இருக்கிற தாலுகாவும் வேற வேற இருந்தாலும் ஒன்னும் இஷ்யூ கிடையாது. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சேஞ்ச் ஆகி இருந்தா கூட ஒன்னும் இஷ்யூ வராது. சர்டிபிகேட்டோட டேட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் தி நோட்டிபிகேஷன் இருக்கலாம், ஒன்னும் இஷ்யூ கிடையாது. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி கம்யூனிட்டிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1%, பிசிக்கு 26.5%, பிசிஎம் இவங்களுக்கு 3.5%, எம்பிசி டிசி இவங்களுக்கு 20%. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க எக்ஸாம் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி இவங்க 3 டைம் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. எஜுகேஷனல் சர்டிபிகேட்டை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க.